இங்கதான் காட்டுது லொகேஷன். நீங்க அமிச்ச லொகேஷன் வந்துட்டேன் சார். வாங்க வாங்க சார். நான் வெயிட் பண்றேன் சார். என்ன நம்ம ஏரியால வேற ஆட்டோ நிக்குது, யாருதுன்னு தெரியலையே. நான் ஜாலியாக பாடுறேங்க பாட்டு, என் பாட்டுக்கு தான் கொட்டுதுங்க துட்டு துட்டு துட்டு. ஏம்பா யாருப்பா நீ? ஆட்டோ டிரைவர்ப்பா. நாங்களும் ஆட்டோ டிரைவர் தான். நீ இங்க என்ன பண்ற அதான் சொல்லு ஃபர்ஸ்ட். ஏங்க ஓலா ஓட்டுறேங்க, புக் பண்ணாங்க அதனால வந்திருக்கேன். அப்ப நான் என்னத்துக்கு ஆட்டோ வச்சுட்டு சும்மா இருக்கிறேன்? பைத்தியக்காரன் நானு. ஏங்க இப்ப நீங்க தாங்க பைத்தியக்கார மாதிரி பேசுறீங்க. நீங்க ஆட்டோ வச்சிருந்தா நான் தாங்க பண்றது? என்ன புக் பண்ணாங்க அதனால தாங்க வந்திருக்கேன். யோ இங்க ஆட்டோ இருக்கு, நான் வர மாட்டேன்னு சொல்றதுக்கு என்ன உனக்கு? வாயில என்ன கொல்லி கட்டியா வச்சிருக்க? என்னடா இது வம்பு பிடிச்ச ஆளா இருக்கிற நீ? ஏம்பா தேவையில்லாதெல்லாம் பேசுற வேலை வச்சுக்காத. நீ இந்த ஏரியால ரவுடினா நான் எங்க ஏரியால ரவுடி பாத்துக்க. ஓ ரவுடி வரே வண்டியா நீ? மௌன எங்க ஆளுங்கெல்லாம் கூப்பிட்டனா நீ என்ன ஆவனே தெரியாது பாத்துக்கோ. அடச்சே காலையில எவன் முகத்துல முழிச்சன்னு தெரியலையா? யோ எனக்கு சவாரி கொடுத்தான்ல, நீ அவன்கிட்ட பேசியா? சும்மா என்கிட்ட பேசுறவெல்லாம் வச்சுக்காத. பண்ணு பண்ணு, எவன் வரான்னு நான் பாக்குறேன். ஹலோ சார், எங்க சார் இருக்கீங்க? உங்க லொகேஷன் வந்துட்டு இங்க ஒரு ஆள் பிரச்சனை பண்ணிக்கிறான் சார். வாங்க சார் சீக்கிரம். இதே தெருவுல இருக்கிறேன், ஆட்டோவும் சும்மா தான் நிக்குது. எவ்வளவு திமிரு இருந்தா புக் பண்ணிருப்பான் ஒன்னு அவன். அதே வரான்ல அவனை கேளு. சும்மா வாய் இருக்குன்னு எதுவும் பேசுற வேலை வச்சுக்காத. யாருங்க அது எங்க வீட்டு ஆட்டோ நிறுத்தி வச்சிருக்கிறது? இல்லங்க இங்கதான் லொகேஷன் காட்டுது, புக் பண்ணாங்க, வந்துட்டு ஒன்னும் ஆளை காணுங்க. புக் பண்ணிருக்காங்களா? என்ன தம்பி நீ இருக்கிற உணவு விட்டுட்டு யாரையும் புக் பண்ணிருக்காங்க? அதாங்க வயிற்றுச்சலா இருக்குது. காலைல இருந்து ஆட்டோ அங்கேயே தான் நிக்குது. சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேன். ஐயோ சொன்னாக்க நீ உடனே ஓடி வந்துரு கண்ணு. எதுவும் அப்படி புக் பண்ணு தெரியல கண்ணு. ஏங்க என்ன புக் பண்ணாங்க, நான் வந்துட்டேங்க. இவனாவும் என்கிட்ட சண்டை போட்டுக்கிறாருங்க. தம்பி இவரும் பாவம், அது எது புக் பண்ணச்சா தெரியல, நீ இவர்கிட்ட சண்டை போடுற. நீ போப்பா. இல்லக்கா புக் பண்ண வரேன் இருக்கான். அவன் யாருன்னு மூஞ்ச பாத்துட்டு போறேன். அட குழப்ப போய் பாரு தம்பி, இதெல்லாம் ஒரு மேட்டர் நீங்க வந்து நின்னுட்டு இருக்கிற. நீ சொல்றதும் கரெக்ட் தாங்க. துரோகிங்க இதுங்களெல்லாம் நம்பினா நம்ம பொழப்பு போடாது. ஏம்பா இதுக்கெல்லாம் ஏன்பா துரோகி அது இதுன்னு பேசிட்டு இருக்க? உன்ன சவாரி கூப்பிட்டா நீ போ, வேற யாருன்னா கூப்பிட்டா நீ ஏன் போறாம படுற? அதெல்லாம் ஃப்ரீயா விடு. நல்லா சொன்ன ஆட்டோக்காரு, இதெல்லாம போட்டு மனசுல குழப்பிட்டு இருப்பீங்க. நல்லவனும் இருப்பான் கெட்டவனும் இருப்பான், நம்ம தான் அனுசரிச்சு போகணும். நல்லவனா இருப்பான் கெட்டவனா இருப்பான்னு நீ சொல்லாதக்கா. அண்ட புழுவு ஆகாச புழுவு. கடையில வந்து மளிகை சாமான் வாங்கினிய காசு குத்தியா? எங்க அப்பா அந்த கேள்வி கேக்குறான். என்னப்பா தம்பி எப்படி பேசுற? நான் ஊருட்டா ஓடிட்டு போறான். ஆட்டோக்கார நீயே நியாயத்துக்கு கேளு. ஆட்டோக்கார என்னத்த கேக்குறது நியாயத்தை? என்னப்பா நியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணப்பா, அதான்ப்பா தர்மம். தர்மம் தக்காளி வெங்காயம் எல்லாம் பேசுங்க இருக்காத. வாங்கினக்கா செப்ப கொடுக்க போற. டே ராஜி ஏன் கதையை கேள்றா? நான் ஆட்டோ வச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். எவனா புக் பண்ணிருக்கான் இவர? என்னன்னா சொல்ற? ஐயா ரொம்ப மோசமான ஊராகுதே. இந்த பொம்பளைக்கு இது அப்படித்தான் இருக்கும் பின்ன. டேய் அவ்வளவு தெரிஞ்சுக்க. நான் என்னடா பண்ணா? என்ன பிடிச்சி இருக்கிறேன்? வாய் மட்ட வக்கினே பேசுறல்ல. 5432 ரூபாய் இருக்குது. அது முதல்ல குடு. இந்த வாரம் நான் அத்த வரேன்றா, அத்த வரேன் அதுக்கு அத்த வரேன்றா. எப்பதான் கொடுத்து தொலைவா? இவ்வளவு அவமானப்படுத்துற. 2 ஆட்டோ இருக்கு முன்னால நான் எப்படி தலையை காட்டுவேன் வெளியில? ஆமா உன் மூஞ்சி டவுன் கொடுக்குத காட்டுறதுக்கே. உன் மூஞ்ச பார்த்து அந்த குழந்தை 7 நாள் சோறு தண்ணி இல்லாம ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. இப்பதான் கூட்டு வந்திருக்காங்க. உன் மூஞ்சி இதுக்கு அப்புறம் வெளியவே காட்டாத. ஐயோ அவ்வளவு டேஞ்சரஸ் பிளவாது. எப்பா நீ போப்பா. சும்மா அவன் தான் இதை பேசிட்டு இருக்கான், நீ நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிற. நான் இங்கே இருக்கிறதுக்கு எனக்கு என்ன தலையெழுத்தா? இந்த மூதேவி போன் பண்ணாலும் எடுக்கவே மாட்டேங்கிறான். அதோ வரான்றான். இரு ஒரு நிமிஷம் போன் பண்றேன். ஹலோ சார், எப்பதான் சார் நீங்க வர போறீங்க? வந்துடுறேன் தான் சொல்றீங்க, வந்த பாடே காணோம். இந்த பொம்பளை வேற கேள்வி கேக்குது, இந்த ஆட்டோக்கார வேற கேள்வி கேக்குறான், இந்த தம்பி வேற ஏதோ பேசி நிக்குது. சீக்கிரம் வாங்க சார். வரட்டும், கையை காலை வச்சு கரெக்ட் கம்பியில கட்டி போட்டுறேன். ஏப்பா நீ ஏதாவது பண்ணி தொலைப்பா. தம்பி உனக்கு குழந்தை வீட்டுலாம் இருக்கு தம்பி, இதெல்லாம் எதுக்கு தம்பி? போய் வேலை வெட்டி பாரு தம்பி. ஆமாண்ணா இதை வேற நினைச்சு எதுக்கு டென்ஷன் ஏத்துனுங்கிற? எல்லாம் துரோகிங்கண்ணா இந்த தெருவுல இருக்குதுங்க. என்ன தெருவில் இருக்கிறவன் துரோகிங்க? அப்ப என்னதான் சொல்ற நீ? நான் உன்ன சொல்லாம உன்னதான் முக்கியமா சொல்றேன். வாங்கி துண்டு எப்படி உப்பி போய் கிடக்குது பாரு. இதெல்லாம் எனக்கு தேவைதான், என் தலை எழுத்து. இன்னொரு வாட்டி உன் கடையில பொருளே வாங்க மாட்டேன்டா. நீ வாங்காத நான் கொடுக்கவே மாட்டேன். முதல்ல காசை கொடு. அடுத்த வாரம் சனிக்கிழமை காலைல 9 மணிக்கு வந்து வாங்கிட்டு போ. இப்ப போ. அதுனா அடுத்த வாரம் சனிக்கிழமை காலையில 9 மணிக்கு வந்து வாங்கிட்டு போ. அதுக்கு முன்னாடி வர என்ன சொன்னேன்? சனிக்கிழமை 7 மணிக்கு வந்து வாங்கிக்கன்னு சொன்னேன். சொன்னல, ஏன் கொடுக்கல? எப்பா மனுஷனுக்கு 1008 வேலை இருக்குப்பா. என்ன சொல்றது ஆட்டோக்கார? ஏன்கிட்ட ஏன் கேக்குறீங்க? யோ போன் பண்ணியா? அவன் யாருன்னு உண்டு இல்லன்னு பண்ணோம். இவன் ஒருத்தன் போன் போட்டு தான்டா இருக்கிறேன். வர மாட்டேனா? நான் என்ன பண்றது? ஓ அந்த நம்பர் சொல்லு, நான் போடுறேன். நீ என்னத்துக்கு போடுற? எல்லாம் உங்களுக்கு தெரியும். உன் வேலையை பாரு. ஏய் நான் உன் பேச்சுக்கு வரல, கம்முன்னு வாய மூடிட்டு போ. 93 48 இந்த நம்பர் தான். ஏன் ஆட்டோ வர? அதான் செல் பண்ண கூடாது ஆட்டோ வர. அட போனை போட்டு 1/4 மணி நேரம் ஆகுதுங்க, இன்னும் வரலையா?
அவங்களுக்கு என்ன வேலையோ இல்ல கேன்சல் பண்ணிட்டு போ, அதுக்காக ஷேர் எல்லாம் பண்ண கூடாது. ஏக்கா நீ என்னக்கா பேசுற? அவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன், ஏதோ ஷேர் பண்ண கூடாதுன்னு சொல்ற. ஏப்பா உன் நல்லது தப்பா சொல்ற, உனக்கு புரிய மாட்டேதுப்பா. யாராவது வந்தாக்கா நீ அடிக்க அவன் அடிக்க உன்னை ஏதாவது பண்றா என்னப்பா பண்றது? நீ வீட்டுக்கு வர ஒரே புள்ள. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நோ காமினா நம்பரா நாடி காஞ்சினா மார்க்கெட்டுக்கு போனா இன்னும் போலியா? யாரத பத்தி வருது புரியுது வர போனக்கா. இனிமேல் தான். யார் இந்த தம்பி? தெரிஞ்ச தம்பியா? யாரோ ஆட்டோ புக் பண்ணிருக்காங்கக்கா, வந்துக்கிறாங்க. ஏ கண்ணே, நீ இருக்கும்போது யார் அந்த தெருல புக் பண்ணிட்ட? அதாங்க தெரியல, வரட்டும் மூஞ்சி வாயெல்லாம் ஒச்சலான்னு இருக்கேன். ஏக்கா இவனுக்கு நான் எவ்வளவோ சொல்றேன்க்கா, இவன் இதே கோத்திலே இருக்கிறான்க்கா. நோ நீ நம்பர காமினா, இது வேற தொண பேசி கிடக்குது. லாஸ்ட் என்ன நம்பரா? 12 வா. என்ன பேரு ராமராஜன் வருது? உங்க வீட்டுக்கார பேர் என்னது? எங்க வீட்டுக்கார பேரு ராம்கி. என்னடியா உங்க வீட்டுக்காரர் அப்படி பேர் மாத்தனா? உங்க வீட்டுக்காரர் பேர் ராமராஜ் தானே? ஆமாக்கா, அண்ணன் பேர் ராமராஜ் தானே, நீ ஏன் மாத்தி சொல்ற? இல்லப்பா, அவர் சர்டிபிகேட் பேரு ராம்கி தான், ராமராஜ் தான் இல்ல. எல்லாரும் கம்னு இருங்க. ஹலோ சார், உங்களுக்கு லோன் கொடுக்கலான்னு இருக்கும் சார். வட்டினா இல்ல சார், ஃப்ரீயா கொடுக்கலான்னு இருக்கும். உங்க வீட்ல இருந்து கொஞ்சம் வெளியே வாங்க. ஐயோ அந்த மனுஷன் என்ன பண்ண போறான்னு தெரியலையே. வாங்க வாங்க. என்னப்பா சொல்றான்? இதோ வரேன்னு இருக்கா போல. காஞ்சனா காஞ்சனா யாரா வெளிய வந்தாங்களா? இந்த முண்டக்கலப்ப அப்படியே வந்துருச்சு. சொல்லு, இப்பதான் போன் பண்ணாங்க, 10,000 ரூபாய் லோன் தராங்களா வட்டி இல்லாம. ஹலோ சார், வட்டி இல்லாம உங்களுக்கு 10,000 ரூபாய் தரோம் சார். டேய் தம்பியா, அந்த மேனேஜர் மாதிரி பேசுறியா நீ? ஆட்டோக்கார கேளு. டேய், ஆட்டோ புக் பண்ணது யாரு? ஆட்டோ புக் பண்ணுதா நான் தான். அப்போ இது யாரு? ஏன் பொண்டாட்டியா? வாடா சொய் உண்ட மூஞ்சி, இவ்வளவு சப்போர்ட் பண்ணல, இதுங்க தான் ஆட்டோ புக் பண்ணி இருக்குது. என்னப்பா என்ன பிரச்சனை? உங்ககிட்ட ஆட்டோ புக் பண்ணாக்கா நீ காசு கேப்ப, அதனால தான் நான் உங்ககிட்ட புக் பண்ணல. ஆனா உன்ன மாதிரி துரோகியை நான் பார்த்ததே இல்லக்கா. தம்பி என்ன தம்பி தொம்பின்னுகிட்டு, இதுங்கெல்லாம் ஒரு ஜென்மமா? இதுங்களுக்கு போய் ஆட்டோ எடுத்துட்டு வந்திருக்க பாரு. என்னடா திட்டுற? அதான் வந்துக்குதுங்களே, இது திட்டு. இதுங்க சோத்துல உப்பு போட்டு தூந்துங்களா நேத்த போட்டு தூந்துங்களே தெரியல, மூஞ்சிகளை பாரு இதுங்களுக்கு. ஏய் நீ இப்ப பதில் கேள்வி கேட்டே இருக்கிற. ஏங்க இவன் காசை கொடுத்துருங்க, இவன் ரொம்ப அவமானப்படுத்திட்டே இருக்கிறான். நம்மளுக்கு அவமானப்படுறது புதுசானா? வா வந்து கோயம்பு செய்ய. ஏய், ஆட்டோ புக் பண்ணிட்டு நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க. காசு 10,000 வாங்கிக்கிறேன், உன் ஆட்டோல வரான். காசு அடுத்த வாரமா? அதுக்கு தோற்கான மக்களே இவன் ஆட்டோலப்பா போடா. ஏய், அதுக்கு நான் என்ன பார்த்து மக்களின்ற? அப்படிதான் சொல்லுவேன், போடா. சை. ஏன் ஆட்டோ தள்ளினே போறான்? பெட்ரோல் சேவ் ஆகும்ல, அதனாலதான். இனிமேட்டு ஏன் ஆட்டோவும் தள்ளினே தான் போகணும். போ தள்ளின்னு போ. நீ நேத்துக்கா நிக்கிற கடையில வெங்காயத்தை கையில வாங்க. எப்ப காசு தருவ? தந்துரும் தம்பியா. எப்ப பார்த்தாலும் தந்துரு இன்னும் கிடைக்கிற. இதுகிட்ட மளிகை கடை வச்சு நடத்த முடியலையே, அதுக்குள்ள உள்ள போயிடுச்சு பாரு. உங்களை பாத்துக்கிறேன்.